திமுக அரசின் புதிய சிற்றுந்து திட்டத்திற்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மினி பேருந்து திட்டம் நடைமுறையில் இருந்து வரும் நிலையில் தற்போது புதிதாக புதிய சிற்றுந்து திட்டம் 2024 என்ற திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதற்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. குறிப்பாக இந்த புதிய திட்டத்தை முழுக்க தனியார் நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த சிற்றுந்து திட்டம் சட்டவிரோதமான திட்டம் என்றும் விமர்சித்துள்ளனர். தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு ஆதரவான இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஒட்டுமொத்த போக்குவரத்து துறையை அழித்துவிடும் என்றும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். தனியாருக்கு தான் மினி பஸ், அதான் அந்த நோட்டிபிகேஷனே, அதுதான் தனியாருக்கு மினி பஸ் என்பதையே நாங்கள் எதிர்க்கிறோம். ரெண்டாவது தனியாருக்கு ஓட்ட சொல்லி இப்போ 5000 பெர்மிட் கொடுத்தீங்க, அவங்க நஷ்டம்னா ஓட்ட மாட்டாங்க. இப்போ நஷ்டம்னா ஓட்டாமல் இப்போ 4000 பெர்மிட் ஓட்டவே இல்லை. அதனால உண்மையிலேயே மக்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னா, ஏன்னா இப்போ நாங்கள் கிராமப்புறங்களுக்கு 10,000 வழித்தடங்களில் இயக்குறோம். அதுபோல் அன்எக்கனாமிக்கல் ரூட்டு, வருமானமே இல்லாத வழித்தடங்கள் தான். வருமானம் இல்லாத வழித்தடங்களில் மக்கள் சேவைக்காக பேருந்தை அரசு தான் இயக்க முடியும். வருமானமே இல்லாமல் தனியார் எப்படி இயக்க முடியும்? அதனால உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்வதுனா அரசே மினி பஸ்ஸை இயக்கணும்.